ஹாய் மீஷோவில் வாங்கின மேக்கப் ப்ரஷஸை நான் உங்களுக்கு லைவாக யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அதோடு இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோடய இன்ஸ்டா பேஜ் லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி பிரியா கர் வச்சு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போல எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஃபீட்பேக் சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோடய இன்ஸ்டா பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நான் ரீல்ஸ் போடுவேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய், நான் மீஷோவில் வந்து ப்ரஷஸ் வாங்கினேன். இது யாருக்காவது யூஸ் ஆகுன்றதுக்காக இந்த வீடியோ. பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஹை ரேட்டில் வாங்காமல் இந்த மாதிரி லோ ரேட்டில் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஹை ரேட்டில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த கவருக்குள்ளே ஒவ்வொரு ப்ரஷ்ஷும் தனித்தனியாக போட்டு இன்சர்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. பேக்கிங் நல்லா இருந்துச்சு. இதோட ரேட் வந்து 196. ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துக்கோங்க. இதில் 12 ப்ரஷ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இது லூஸ் பவுடர் அப்ளை பண்ணுற ப்ரஷ்ஷு. இது ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து ஐ ஷேடோவோ அல்லது ஐலைனரோ சைடில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஐ ஷேடோ இன்சர்ட் பண்ணலாம். இதே மாதிரி 2 ப்ரஷ் இருக்கும். நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணுறப்ப அந்த 2 ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அதை விட கொஞ்சம் சின்னதாக 2 இருக்கும். அதுவும் சேம் ஐ ஷேடோக்கோ இல்லை லைன் ஏதாவது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கண்ணுக்கு கீழே போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஐ ஷேடோ. இது வந்து ஐப்ரோஸ்க்கு, இதுவும் ஐப்ரோஸ்க்கு தான். இது ஐலைனர். இது ஐ ஷேடோ இன்சர்ட் பண்ணுறதுக்கோ. இதில் மைனஸ்னு என்ன சொல்லனா, ப்ரஷ் வந்து இந்த சைஸ் தான் இருக்கும். ஐலைனர் ப்ரஷ்ஷை வச்சு இந்த ஐலைனர் ப்ரஷ்ஷை வச்சு நம்மளால் கண்டிப்பாக போட முடியாது. போட்டால் அவ்வளோதான். ஐ திங்க் மார்க் வந்து 5 out of 3.5 கொடுக்கலாம். நீங்கள் என்னோடய மேக்கப்புக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள். ஹாய், ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு லைட்டாக ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு கையில். இது ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷு. இந்த ப்ரஷ் இப்படி ஆஃப் ரவுண்டாக இருக்கும். இந்த ப்ரஷ்ஷை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணலாம். இது வந்து பிளெண்ட் பண்ண டைம் எடுக்கும், பட் ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆகும். இது வந்து 90 degrees ஆங்கிளில் வச்சு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சன்ஸ்க்ரீன், ப்ரைமர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பண்ணலாம். கண்ணுக்கிட்டேயும் நம்ம கீழே வரலும் போகிறதுக்கு, மேலே இது பண்ணுறதுக்கு, நெத்தியில் சைடில் ஃபுல்லாகவே அது வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது அப்படின்றதுனால அது வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம போய் இது பண்ணுறதுக்கு, பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். அப்புறம் ஹேர் கலரிங் பண்ணுற வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். என்னோடய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் ஆகுது பாருங்கள் இது. ஏன்னா அது நல்லா கெட்டியாக இருக்கும், அதனால நல்லாவே பிளெண்ட் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆகுது. இது வந்து பவுடர் ப்ரஷ். இப்படி நல்லா ஒஃபியாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட்டு பவுடர் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் டேப் பண்ணால் போதும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு டேப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா பவுடரை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீட்டில் எல்லாம் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, மாஸ்க் போட்டு போங்க. எல்லோரும் வீட்டில் பத்திரமா இருங்க. வெளில போனாலும் சேஃபாக போயிட்டு வாங்க. நல்லா பவுடர் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஹேர் ஸ்டைல் வீடியோ, அப்புறம் சில்க்த்ரெட் பேங்கிள் இயரிங் செய்கிற வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் மறந்துடாமல் வாட்ச் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஐப்ரோஸ்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் பென்சில் வச்சு. மேலே கீழே 2 சைடுமே கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு இந்த காஜல் வச்சோ இல்லை பென்சில் வச்சோ நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷு மாதிரி இருக்கும், அந்த ப்ரெஷ்ஷில் நீங்கள் உள்ளே இருக்க ஹேருக்குள்ளே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அப்படி நேராக அந்த லைன் போகிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ப்ரெஷ் வந்து மேலேயும் அப்புறம் இந்த சைடில் இருக்கு இல்லையா, அந்த முடியும் நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு இன்னொரு தடவை பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சீப்பு வச்சு சீவிக்கிறதுனாலும் நீங்கள் சீவிக்கலாம். இது வந்து கீழே பண்ணுறதுக்கு இந்த 3 ப்ரஷ்ஷும் ஒரே மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ப்ரஷ் வந்து மேலே கோடு நேராக போடுற மாதிரி இருக்கும். இது 2 வந்து ஐஷேடோவுக்கு, இது 2ம் ஐஷேடோவில் லைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரஷ்ஷு, இது வந்து ஐஷேடோ அதாவது கோடு மாதிரி இருக்க ப்ரஷ் வச்சு அவுட்லைனில் ஐஷேடோவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் ஐலைனருக்கும் கூட நீங்கள் இப்படி பிளாக் கலரில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஐலைனர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ரஷ்ஷஸ் வச்சு, இதுதான் ஐஷேடோ ப்ரஷ்ஷஸ், இதை வச்சு நம்ம ஐஷேடோ ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நிறையா நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு டேப் பண்ணிவிட்டு அப்புறமா
இது பண்ணுங்கள். நான் கொஞ்சமாக போட்டதுனால டைரெக்டாகவே நான் ஸ்மட்ச் பண்ணுறேன். அப்புறம் இந்த ப்ரஷ் வச்சும் கூட நீங்கள் ஐலைனர் ஃபில் பண்ணிக்கிறதோ இல்லை இது பண்ணிக்கிறதோ பண்ணிக்கலாம். ப்ரஷ் வச்சு நீங்கள் ஸ்மட்ச் பண்ணிக்கிறதுன்றது உங்களோட விருப்பம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஐஷேடோ ப்ரஷ் வச்சு நான் அது என்ன கலர், கோல்டு கலர் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். மொத்தம் 2 இருந்ததுனால நான் டபுள் கலர் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 2 போட்டுக்கலாம், இல்லைன்னா வச்சுக்கலாம். ப்ரஷஸ் வந்து நம்ம இஷ்டம், நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்க வேண்டியதுதான். அப்புறம் என்னோடய சில்க்த்ரெட் இயரிங் இந்த வீடியோஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த குட்டி ஐஷேடோ ப்ரஷ்ஷை வச்சு மேலே நம்ம லைன் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி மேலே லைன் போடுறதுக்கு வேறு கலராக இருந்தால் தெரியும், நான் கோல்டு கலரே கொடுக்கறதுனால ஒன்றும் அவ்வளோ தெரில. அப்புறம் மேலே ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பவுட்ரு அப்ளை பண்ணிவிட்டு ஐப்ரோஸ்க்கு மேலேருந்து கீழே வரலும் நீங்கள் அவுட்லைன் கொடுக்குறதுக்கெலாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு குட்டியாக இருக்கனால நல்லா இதாகும். அடுத்து இந்த மாதிரி இருக்க ப்ரஷ் வந்து சைடில் கண்ணில் ஹைலைட் பண்ணுறதுக்கும் கண்ணுக்கு கீழே நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாவோ அல்லது காமன் கலர் எதாவது கொடுக்குறதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ கீழே பாருங்கள், இது வந்து நல்லா அந்த இடத்துல போய் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு இந்த ப்ரஷ் ரொம்பவே யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரஷ் வந்து சைடில் கான்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நோஸில் கான்டோர் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேலே வந்து நேர்கோடாக இருக்கும், அந்த மாதிரி ஐஷேடோ ப்ரஷ்ஷு. நடுவில் வந்து நீங்கள் குட்டி ஐஷேடோ ப்ரஷ்ஷோ இல்லை எந்த ப்ரஷ்ஷோ வச்சு நீங்கள் நடுவில் கலர் கொடுத்துக்கலாம். நோஸ்க்கு 2 சைடு டார்க் கலரும் நடுவில் வந்து லேஸ் கலரும் கொடுத்திங்கன்னா நோஸ் வந்து இப்படி நம்ம ரொம்ப குண்டாக இருக்கிற நோஸை வந்து நம்ம கொஞ்சம் இதாக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ளஷ்ஷுக்கு வந்து பிங்க் கலர் எடுத்துகிட்டு நான் லைட்டாக டேப் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்மட்ச் பண்ணுறேன். இது பவுடர் ப்ரஷ் வச்சு தான் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஹைலைட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஐஷேடோ ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு 2 கன்னத்தில் அப்புறம் கீழே தாடையிலையும் மேலே நெத்திலையும் நீங்கள் போட்டுனாலும் போட்டுக்கலாம். நோஸ்லேயும் போட்டுக்கோங்க. நான் முன்னாடியே போட்டுட்டேன், அது காமிக்க மறந்துட்டேன். இப்போலாம் பார்த்துட்டு அவுட்லைன்லாம் பார்த்துட்டு பவுடர்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை கண்ணில் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய ஐ மேக்கப் இருக்குது. மேக்கப் வீடியோ தனியாக நான் போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப யோசிக்க வேணாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் ரொம்ப ரொம்ப முக்கிய மக்களே. தேங்க்யூ மை டியர் லவபிள் ஃபேமிலி அண்ட் ஸ்மைலி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.